சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க காலேஜுக்கு தமிழ் செல்வியும் வசந்தியும் 1,00,000 ரூபாய் பணத்தை கட்ட போறாங்க. காலேஜுக்குள்ள போயிட்டு தமிழ் செல்வி 1,00,000 ரூபாய் சீட் கன்ஃபார்ம் ஆறதுக்கு கட்ட சொன்னாங்க. எங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும், கொஞ்சம் பொறுங்க, உங்க பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கேட்கவும், என் பேரு தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உங்க பேரு தமிழ் செல்வியா, உங்க பேர்ல ஏற்கனவே அமௌண்ட் கட்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? நான் இப்பந்தானே வரேன், இப்பந்தான் நான் பணம் ரெடி பண்ணேன், பிறகு எப்படி என் பேர்ல பணம் கட்டி இருப்பாங்க, யாரு என் பேர்ல பணம் கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படன்னு பேசவும், சேதுபதிங்கிறவர் தான் உங்க பேர்ல பணம் கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்றாங்க. சேதுபதிங்கிற பேரை கேட்கவும் இங்க வசந்தி வந்துட்டு தமிழ் கிட்ட, இங்க பாரடி, மாப்பிள்ள தான் உனக்கு பணம் கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், நீங்க யாரை கேட்டு அவங்க கிட்ட பணத்தை வாங்கினீங்க? நான் தானே தமிழ் செல்வி, நான் தானே வந்து பணத்தை கட்டணும், யார் வந்து பணம் கொடுத்தாலும் உடனே வாங்கி கட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கோபத்தோட பேசவும், இல்ல மேடம், உங்க பேரை சொல்லி தான் கட்டினாங்க, 10வதுக்கு அவர் வந்து நீங்க அப்ளை பண்ண ஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்து இருந்தாரு, அதை பார்த்துட்டு தான் நாங்க அவர்கிட்ட பணத்தை வாங்கி உங்க பேர்ல கட்டினோம், அதுவும் போக அவரு உங்க ஹஸ்பண்ட் தானே, அன்னைக்கு அப்ளை பண்ணும்போது அவரோட தானே வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் கேட்கவும், இங்க தமிழ் செல்வி வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கவும், ஏய் தமிழே இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா தமிழ் செல்வியை கூட்டிட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வரவும் தமிழ் செல்வி வந்துட்டு, அவரு எதுக்கு எனக்காக பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏய் ஓம் புருஷன் உனக்காக பணம் கட்டாம வேற யாருக்காக கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், எம்மா என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அடியே அவர் என்னதான் ஆத்திரத்துல கோபத்துல பேசி இருந்தாலும் உன் மேல இருக்கிற பாசமும் அக்கறையும் இன்னும் அவருக்கு கொஞ்சம் கூட குறையலடி, அதனாலதான் காலேஜுக்கு வந்து 1,00,000 ரூபாய உன் பேர்ல கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இப்ப நீ என்னதான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இங்க பாரு தமிழே, அவர் ஏதோ கோபத்திலையும் குடி போதையிலும் அப்படி பேசி இருப்பாரு, அவர் பேசினதெல்லாம் நீ பெருசா மனசுல வச்சுக்கிறாம அவரை இன்னொரு தடவை நீ பார்த்தேன்னு வச்சுக்க, அவருக்கு நன்றி சொல்லி செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் கூட சமாதானமா போற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், என்னமா நீ சமாதானமா போக சொல்லிக்கிட்டு இருக்க, எந்த புருஷனும் கட்டின பொண்டாட்டிய பார்த்து கேட்க கூடாத கேள்விய அவரு என்னைய பார்த்து கேட்டாரு, எவன் கூட இருந்து இந்த குழந்தைய கொண்டாந்தேன்னு கேட்கிறாரு, இப்படியெல்லாம் அவரு ரொம்ப மோசமா பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை நான் புருஷனா ஏத்துக்கிடணுமா? இங்க பாரு, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு அவரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், நானே அவரை நேரில் பார்த்துட்டு கேட்டுக்கிறேன், யாரை கேட்டு எனக்காக காலேஜ் ஃபீஸ் கட்டினீங்க, எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட நீங்க யாருன்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க பாருடி, அவர் ஏதோ பேசிட்டாரு, விடு, எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்க தமிழை பார்த்தா மனசே கேட்காம, இல்ல நான் அவரை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை பார்த்தா சேதுவை பார்க்கறதுக்காண்டி வராங்க. சேதுவை பார்த்துட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும் சேதுவும் பார்த்தா வெளியே வராரு. சேது வெளியே வந்த உடனே தமிழ் வந்துட்டு, யாரை கேட்டு எனக்காக நீங்க காலேஜ் ஃபீஸ் கட்டினீங்க, எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இங்க சேதுவை பார்த்தா எதுவும் பேசாம அமைதியா நிக்காரு. என்ன எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ வந்து அமைதியா நிக்கிறீங்க, எதுக்காக நீங்க எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட தமிழ் செல்வி கேட்கவும், இங்க சேது வந்துட்டு, இங்க பாரு, நான் உன்னையே டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன், என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றணும், அதனாலதான் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டினேன், அதோட இதுல எங்க அப்பாவோட கௌரவமும் இருக்கு, நீ பாட்டுக்கு மொய் விருந்து நடத்தி என் அப்பாவோட பேரை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, ராஜாங்கம் வீட்டு மருமகளா இருந்துகிட்டு இப்படி மொய் விருந்து அது இதுன்னு சொல்லி என் அப்பாவோட பேரை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க, என் அப்பா ஒரு அமைச்சரு,
அவரும் சொல்லியிருக்காரு. எல்லா பத்திரிக்கை முன்னாடி உன்னைய டாக்டர் ஆக்குறேன், உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதனாலதான் நான் காலேஜுக்கு போய் பணம் கட்டினேன். வேற உன் மேல ஒன்றும் எந்த விதமான கரிசனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்க தமிழ் வந்துட்டு யாருக்கு வேணும் உங்களோட அக்கறையும் கரிசனமும், இந்தாங்க உங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்தா சேது முகத்துல அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு விறுவிறுவிறுன்னு அங்கிருந்து போயிடுறாங்க.